ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கடக ராசிக்கு வருகிற மே 2024 நடக்க போகிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மே 1, 2024 குரு மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14, 2025 வரைக்கும் அவர் ரிஷப ராசியில் தான் ட்ராவல் பண்ணுவார். கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி டிசம்பர் 2022லேருந்து டைம் சரியில்லை, அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. சனி உங்களை அடித்து துவச்சி புழிஞ்சு காய போட்டுட்டாரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சி நடக்க போகுது. இது எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக அமைய போகுதுங்க. அதாவது மே 1, 2024 நடக்க போகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக அமையும். பெருமூச்சு விடுவீங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் அஷ்டம சனியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேர் ஊரை விட்டே ஓடி போயிருப்பீங்க. வேலை போயிருக்கும். எதை எடுத்தாலுமே தடங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிவிட்டு வெளியவும் சொல்ல முடியாமல், அழுவவும் முடியாமல் நிறையா பேர் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பீரியட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகுது. மே 1லேருந்து உங்களுக்கு நல்ல பீரியட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ நீங்கள் பண்ணுற தொழிலேருந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தன லாபம் நிறையா இருக்குங்க இந்த குரு பயிற்சியில். இவ்வளோ நாள் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்டிருந்தாலும் அவர் கொடுத்துருக்க மாட்டார். பேங்க் லோன் ரிஜெக்ட் ஆகிருக்கும். கிரெடிட் கார்டு பில்லு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நிலைமை எல்லாமே மாறி கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தன லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகுங்க. சுகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக மே 1லேருந்து. ஸோ டோன்ட் வரி. இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. தூக்கம் வந்திருக்காது. என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்கே நம்ம வாழ்க்கையில், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உடஞ்சி போயிருந்துருப்பீங்க. நிறைய பேர் ஊரை விட்டே ஓடி போயிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்ப சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல ஒரு பேரோட திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். சுருக்கமாக சொல்லணுன்னா பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இந்த 4மே உங்களுக்கு திரும்ப கிடச்சிருங்க இந்த குரு பயிற்சியில். ஸோ அப்படி ஒரு அருமையான டைம் தான் இந்த குரு பயிற்சி. மே 1, 2024லேருந்து மே 14, 2025 வரைக்கும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மே 1க்கு அப்புறம் அது எல்லாமே சரியாகிடும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, இல்லைனா என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், டாக்டர்கிட்ட காட்டவும் முடியல, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே பயமாக இருக்குது, இல்லைனா காசு இல்லை என்கிட்ட டாக்டரை பார்க்க, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கரெக்டான டைமுக்கு டாக்டரை பார்த்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. லாபம் பல மடங்கு வருங்க. ஸோ தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், விரிவடைய செய்யணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா வேறு ஏதாவது தொழிலில் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும், உங்கள் தொழிலை பல இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் சரியான டைம். தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க காணா போயிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா எவன் உண்மையாக இருக்கணும் அவன் மட்டும்தான் கூட இருப்பான். அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஸ்லோவாக அவங்க எல்லாம் திரும்ப வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பண்ணுற செயல்கள் உங்களுக்கு லாபம் வருது, உங்கள் வாழ்க்கை திரும்ப பேக் டு ட்ராக் வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே திரும்ப வருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை, வேலை செய்கிற இடத்துலையும் முன்னேற்றம், உறவினர்களிடம் ஆதரவு, ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஜாக்பாட் தான். ஜாக்பாட் அடிக்குதோ இல்லையோ இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வரணும்ல. மைனஸ்லேருந்து 0க்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளஸ்ஸை பற்றி யோசிக்க முடியும். ஸோ இருக்கிற பிரச்சனை முடியணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. டெய்லி தலைவலி, டெய்லி ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி லாபத்தை நோக்கி நீங்கள் நகருவீங்க. அதுதான் நீங்கள் மெயினாக எடுத்துக்க வேண்டியது இந்த குரு பயிற்சியில். ஏன்னா சனி இன்னும் உங்கள் 8வது இடத்துல தான் இருக்கார். குரு 11வது இடத்துக்கு வரனால உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஜூன், ஜூலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உங்கள் ஹோப்ஸ் அண்ட் டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுங்க. அதாவது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். இவ்வளோ நாள் ஒரு விஷயம் யோசிச்சிட்ருக்கீங்க,
வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் பண்ணுறதாகட்டும், எந்த ஒரு சுப காரியங்களாகட்டும் நீங்கள் நினச்சிருந்தீங்க இவ்வளோ நாள் ஆனால் நடக்காமல் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா 11th house இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹோப்ஸ் அண்ட் டிசைர்ஸ். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. குரு 11வது இடத்துலேருந்து 3வது இடம், 5வது இடம், 7வது இடத்த பார்ப்பார். ஸோ குரு பலன் வந்துடுச்சிங்க. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, இவ்வளோ நாள் மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்க, இல்லை பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அருமையான குரு பயிற்சியாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி மேரிட் கப்புள்ஸ், குழந்தைக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஐவிஎஃப் அது இதுன்னு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணிட்டோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மே மாதம் வரைக்கும், அதாவது ஏப்ரல் கடைசி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மே மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா குரு 11வது இடத்துலேருந்து உங்கள் 5வது வீட்டை பார்க்குறார். ஸோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. குரு 7வது இடத்தையும் பார்க்குறார். ஸோ மேரிட் கப்புள்ஸ், இவ்வளோ நாள் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக சண்டைகள் சச்சரவுகள் இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி போயிட்டு இருந்திருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலகி அந்யோன்யமான ஒரு கப்பலாக திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்துடுவீங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், கூட்டுத்தொழில், ஒருத்தவங்களோட கூட்டுத்தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 7th 11th கனெக்ஷன், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். லாபம் அதுலேருந்து பல மடங்கு கொட்டுங்க. எப்போவுமே ஒரு கஷ்டகாலம் அப்படின்றது இருந்தால் தான் நமக்கு நல்ல காலம் என்ன அப்படின்றதே புரியும். யூ ஹேவ் டு ஹிட் த ராக் பாட்டம், அதாவது தட்டணும். அப்படியே அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு திரும்பவும் நீங்கள் அதுலேருந்து உடச்சி மேலே வருவீங்க. பிரச்சனையே இல்லைன்னா அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக அந்த கிராஃப் வந்துட்டு மேலே கீழே போகாமல் அப்படியே நியூட்ரலாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க. ஸோ அதுக்கான பலனை அனுபவிக்கிற டைம் தான் இந்த குரு பயிற்சி. பட் ஸ்டில் சனி 8ல் தான் இருக்கார். மே 2025 வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துல தான் இருப்பார். ஸோ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பட் இருந்தாலுமே நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். குரு உங்கள் 3வது வீட்டை பார்க்கறனால உங்கள் இளைய சகோதர சகோதரி, அதாவது யங்கர் பிரதர் சிஸ்டர், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்குங்க. இவ்வளோ நாள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். சொத்து தகராறில் ஏதாவது கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் தம்பி இல்லை தங்கச்சியோட அது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸ்மூத்தாக அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகி இறங்கி வந்துடுவாங்க. ஸோ ஸ்மூத்தாக காம்ப்ரமைஸ் ஆகிடும், ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகுங்க. அண்ட் 3rd house ஆல்சோ இண்டிகேட்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஸ்போர்ட்ஸ். உங்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு வெற்றிகள் குவியும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், பக்கத்தில் நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அதுக்கு காசு சேர்த்து ஒரு ட்ராவலை பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு துணை புரிவார். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு, அதாவது லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிங்கிளாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமிட் ஆகலாம். மேக் யூஸ் ஆஃப் தட். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரே சண்டையாக இருக்குது, அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல, பிரேக்கப் ஆக போகுது, அப்படிலாம் ஏதாவது சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. மே 1க்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரில் கேது நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கார், 3வது இடத்துல உட்காந்துருக்கார். குரு இப்போ நல்ல இடத்துக்கு வரப்போகிறார். ஆனால் சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இல்லை. சனி அஷ்டம சனி போயிட்டுருக்கு, 8வது இடத்துல இருக்கார். ராகு 9வது இடத்துல இருக்கார். இது ரெண்டும் அவ்வளோ நல்ல பிளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ படிப்படியாக எல்லா பிரச்சனைகளும் குறைஞ்சி உங்களுக்கு வாழ்வியலில் ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. ராகு கேது 9-3 ஆக்சிஸில் இருக்காங்க. ராகு 9ல் இருந்தாலும் குருவோட வீட்டில் தான் இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து கடைப்பிடிங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் ஒரு தடவையாவது போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் துர்க்கையை வழிபடுங்க, ராகு கால வழிபாடு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தருங்க. ஊர் சைடு இருக்கீங்கன்னா நீர்மோர் பந்தல் அமைக்கிறது, வாட்டர் பாட்டிலை தானமாக கொடுக்கறது, தானம் செய்கிறது, அன்னதானம் செய்யும்போது வாட்டர் பாட்டிலை கூட சேர்ந்து கொடுக்கறது, இது எல்லாமே 9ல் கோச்சாரத்தில் ராகு கேது, 9-3ல் ராகு கேது இருக்கும்போது பண்ணால் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க.
கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி சூப்பர் டூப்பராக இருக்க போது. இந்த குரு பெயர்ச்சி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.